ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதே சமயம் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு 3 பல் பூண்டு. நான் பெரிய பல்லாக இருக்குங்கிறனால 3 பல் சேர்த்துக்கிறேன். சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது எதுவுமே கருகிடக்கூடாது, அதே சமயம் வறுபடாமலும் இருக்கக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 250 கிராம் கத்திரிக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் கூட சேர்த்துடலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்டி வச்சு லேசாக அமுத்தி பார்ப்போம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. புளித்தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் மல்லியை கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. காயை ரொம்ப மைய மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. காயை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லியிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வெங்காயத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.